Very good morning and welcome to our daily devotion. இன்னைக்கு நம்ம பார்க்க போது Psalms chapter 131. ஸோ சங்கீதம் 131வது அதிகாரம். இதில் ஒரு சின்ன சம்மரியாக பார்க்கும்போது நம்மளுக்கு ஆரம்பத்தில் என்ன தெரியுது, இது தாவீது எழுதின ஒரு சங்கீதம். ஸோ சாம் பை டேவிட். ஸோ டேவிட் என்ன சொல்கிறாரு, அவர் இந்த சங்கீதத்தில் பாவத்தை பற்றி எழுதாமல் அவர் என்னத்தை பற்றி சங்கீதம் எழுதியிருக்காருன்னா ஆம்பிஷன் பற்றி, அவருக்கு இருக்க அந்த நோக்கங்கள், அவருக்கு இருக்க அந்த லட்சியங்களை பற்றி சொல்கிறாரு. ஸோ இந்த சங்கீதத்தோட அந்த சென்ட்ரல் இமேஜ் என்ன சொல்கிறாரு, நான் எப்படி ஒரு பிஹேவ் பண்ணியிருக்கேன்னா ஒரு அமைதியான ஒரு குழந்தை மாதிரி. அந்த குழந்தை தாயோட உதவியால், தாயோட வளர்ப்பால் வளர்ந்த ஒரு அமைதியான குழந்தை மாதிரி நான் இருந்திருக்கேன். என்னோட ஆத்மாவும் என்ன இருக்கு, அந்த மாதிரி அமைதியா அந்த தந்தையை சார்ந்து இருக்கிற மாதிரி ஒரு ஆத்மாவும் எனக்கு இருக்குன்னு சொல்லியிருக்கேன். சொல்லிட்டு இந்த குழந்தைய என்ன பண்றாரு, ஒரு கம்பேரிசன் பண்றாரு. அந்த குழந்தைய ஒரு நர்சிங் இன்ஃபென்ட்டோட, அதாவது ஒரு தந்தையோட அந்த பாலை நர்ஸ் பண்ற அந்த பால்ல வளர்ந்த ஒரு இன்ஃபென்ட்டோட கம்பேர் பண்ணிட்டு என்ன சொல்றாரு, அந்த குழந்தை என்ன பண்ணுமா, அழுதுகிட்டே இருக்கும். அந்த உணவு வரப்போது இல்லைன்னா அந்த தந்தையோட அந்த கைப்பிடி இருக்கிற வரைக்கும் என்ன பண்ணுவோம், அந்த டச் இருக்கிற வரைக்கும் என்ன பண்ணும், அந்த குழந்தை அழுதுகிட்டே இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் குழந்தைங்க அந்த மாதிரி என்ன பண்றாரா, அவருக்கும் ஆண்டவருக்கு இருக்க அந்த ரிலேஷன்ஷிப்பை கம்பேர் பண்றாரு. அவரோட ஆத்மாவும் அவரோட முழு உள்ளமும் என்ன பண்ணுது, ஆண்டவரை நம்பி இருக்குதான். ஸோ இதுல நம்ம எடுக்க போறது verse 2. ஸோ Psalms chapter 131 verse 2, which is, surely I have behaved and quieted myself as a child that is weaned of his mother. My soul is even as a weaned child. Already சொல்றேன். Surely I have behaved and quieted myself as a child that is weaned of his mother. My soul is even as a weaned child. ஸோ இதில் நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம்னா, டேவிட் கிட்டேருந்து நம்ம இங்கே ஒன்று தான் கற்றுக்க போகிறோம். இன்னைக்கு இருக்கிற டிவோஷன் என்னன்னா, டேவிட் என்ன பண்ணுறாரு, அவருக்கு இருக்க ஆசை, அவருக்கு இருக்க அந்த நோக்கம், அவருக்கு இருக்க லட்சியத்தெல்லாம் என்ன பண்ணுறாரு, அவர் பர்சனலாக எதுவும் வைக்கல. அவர் என்ன தெரியுமா பண்ணுறாரு, நம்ம 2-3 நாள் முன்னாடி சங்கீதத்தில் பார்த்த மாதிரி என்ன பண்ணுறாரு, அவரால் முடிஞ்ச அளவுக்கு அவர் செய்வார். முடிஞ்ச அளவுக்கு அவர் என்ன பண்ணுவார், முழு உள்ளத்தோடு டிலிஜென்ட்டாக என்ன பண்ணுவார், முயற்சி செய்வார். ஆனால் அந்த லட்சியம், அவர் ரீச் பண்ணுற டெஸ்டினேஷன் என்ன பண்ணுறாரு, ஆண்டவருக்கு எல்லாம் முழுதாக ஒப்பு கொடுக்குறாரு. அதான் எப்படி சொல்றாரு பாருங்க சங்கீதத்தில், எப்படி ஒரு குழந்தை அவங்க தந்தை வந்தோடனே அமைதியாக இருக்குமோ, எப்படி ஒரு குழந்தை அவங்க அம்மா வந்தோடனே அமைதியாக இருக்குமோ, இல்லை பெற்றோர் வந்தோடனே அழுகையிலேருந்து பயத்துலேருந்து அமைதியாக இருக்குமோ, அந்த மாதிரி என்ன பண்ணுறாராம், அவரோட லட்சியத்தை, அவரோட ஆம்பிஷன் எல்லாம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்குறாராம். ஆண்டவரே, நான் எங்கே போகிறேனோ, என் வாழ்க்கையில் எப்படி முன்னேறணும், என்னோட ஆம்பிஷன் எல்லாம் என்ன பண்ணுறேன், ஒரு குழந்தை மாதிரி நான் அமைதியாக உங்கள் கையில் ஒப்பு கொடுக்குறேன். ஸோ அவர் ட்ரஸ்ட் எல்லாம் என்ன பண்ணுறாரு, டேவிட் ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுக்குறாரு. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா, யாரோ முதல் முறையாக ஒரு ஃப்ளைட்லையோ இல்லை கப்பலில் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு எப்படி இருக்கும், ஃபஸ்ட்டு பயமாக இருக்கும். இப்போ ஃப்ளைட்டில் அவங்க முதல் முறையாக போகிறாங்கன்னா நீங்களே பார்ப்பீங்க, இந்த மாதிரி ஷார்ட் ஃபிலிம்ஸ்லையோ இல்லைனா வீடியோஸ்லையோ, அந்த இன்ஸ்ட்ரக்ஷனல் வீடியோஸ்லாம் அவங்க என்ன பண்ணுவாங்க, சீட் பெல்ட் போடணும், அதுக்கடுத்து ஜன்னல் பக்கத்தில் இருக்கவங்க இல்லையோ சீட் பெல்ட் போடணும், அந்த வேறு அந்த சைட் கிரிப்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ முதல் முறையாக ஒருத்தவங்க டேக் ஆஃபோ இல்லைனா லேண்டிங் இருக்கும்போது ரொம்ப பயம் இருக்கும் அவங்களுக்கு. ஏன்னா அந்த ஃபோர்ஸ் இருக்கும் பாருங்கள் ஃப்ளைட்டில், அந்த ஃபோர்ஸே அவங்களுக்கு என்ன இருக்கும், அன்நேச்சுரலாக இருக்கும். இதுக்கு முன்னாடி அந்த அளவுக்கு அவங்க அனுபவிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ அந்த ஃபோர்ஸே அவங்களை என்ன பண்ணும், அவ்வளோ பயத்தில் பிடிச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் இதே ஒருத்தர் ஒரு 10, 20, 30 முறை ஃப்ளைட்டில் போயிட்டு வந்திருக்காங்கன்னா அவங்களுக்குலாம் பழகிடும். அவங்கெல்லாம் என்ன இருப்பாங்க, காமாக பயப்படாமல் நிதானமாக உட்காருவாங்க. லேண்டிங் அப்பவும் உட்காருவாங்க, அதே மாதிரி டேக் ஆஃப் அப்போ என்ன பண்ணுவாங்க, தைரியமாக பயப்படாமல் உட்காருவாங்க. அதே மாதிரி தான் டேவிட் என்ன பண்ணுறாரு, அந்த தைரியமாக பயப்படாமல் என்ன பண்ணுறாரு, ஆண்டவர்கிட்ட அவரோட எதிர்காலத்தை ஒப்பு கொடுக்குறாரு. ஆண்டவரே நீங்கள் பார்த்துக்கோங்க, ஆண்டவரே நான் என்னால் முடிஞ்சதை செய்கிறேன், ஆனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் என் லட்சியத்தை, என்னோட ஆம்பிஷனை, என்னோட லேண்டிங் ஸ்பாட்டெல்லாம் நீங்கள் கவனிச்சுக்கோங்க, உங்கள் கையில் நான் ஒப்பு கொடுக்குறேன்னு இருக்கேன். ஸோ நம்ம தான் என்ன பண்ண போகிறோம், டேவிட்னு தான் கற்றுக்க போகிறோம். என்னது, ஆண்டவர்கள் ஒப்பு கொடுங்க உங்கள் எதிர்காலத்தை, உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க. மிச்ச அந்த ஆம்பிஷன் உங்கள் வாழ்க்கையில் எப்படி ஏறுறீங்களோ, முன்னேறீங்களோ எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க, லீவ் இட் அப் டு காட். ஆண்டவர்கள் ஒப்பு கொடுங்க. நீங்கள் என்ன பண்ணுங்க, டென்ஷன் பண்ணாதீங்க, நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க. ஏன்னா நீங்கள் உண்மையாக இருந்தீங்கன்னா ஆண்டவர் சித்தம் என்ன பண்ணும், கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். நீங்கள் உண்மையாக இருந்து ஆண்டவர் சித்தம் நிறைவேறணும், நீங்கள் ஏன் கவலைப்படணும்? இல்லைன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நான் என்ன பண்ண முடியும், என்னால் ஆண்டவர் சித்தத்தை மாற்ற முடியும்னு நினைக்கிறீங்களா, அது தவறு. ஸோ டேவிட் மாதிரி என்ன பண்ணுங்க, ஒரு குழந்தை மாதிரி என்ன பண்ணுங்க, குழந்தை தந்தையோ பெற்றோர் மாதிரி எப்படி நம்பி காமா இருக்குதோ அதே மாதிரி நீங்களே என்ன பண்ணுங்க, ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து நிதானமாக காமா சமாதானத்தோட இருங்க. That is what I want us to take away. ஒரு சின்ன ப்ரேயரோட முடிச்சிடுறேன். Our loving Heavenly Father, thank you for this wonderful devotion and this reminder that Lord, it is you alone who controls our destiny, and it is you alone who controls our ambitions, Lord.
Lord, help us remember this, that it is in vain for us to have some goals, some destinations, because at the end of the day, it is your will alone that happens, Lord. Lord, thank you for this reminder, and Lord, help us remember this and give us the humility to accept this faithfully, so that we are not plotting things in vain, but we are plotting things that are in line with your will alone, Lord. All of this in Christ's name I pray. Amen.